Now we shall see the novels prescribed for UGC NET exam. Important novels கொடுத்துருக்காங்க. The Pilgrim's Progress written by John Bunyan. அதாவது ஒரு புனித யாத்திரிகன் எட்டர்னல் சிட்டி கடவுளுடைய நகரத்தை சென்று அதுக்காக அந்த பயணம் போகிறான். இட் இஸ் அலிகாரிக்கல். அலிகேரி அப்படின்னா ஒரு அதோடைய அர்த்தம் வேறவாக இருக்கும். அதோடைய ரியல் மீனிங், அப்பேரண்ட் மீனிங், இன்ஹரண்ட் மீனிங். வெளிப்புற தோற்றத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், உள்ளுக்குள்ளார ஒரு அர்த்தம் இருக்கும். It is called metaphor அல்லது allegorical novel. Pilgrim's Progress written by John Bunyan. Bunyan கிடையாது, John Bunyan. And then Robinson Crusoe உடைய Daniel Defoe. Gulliver's Travels written by Jonathan Swift. கலிவர் முதல்ல ஒரு லிலிபுட் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு. அங்கே சின்ன ஒரு 5 இன்ச்சு, அதாவது நம்மளுடைய சுண்டு விரல் அளவு உயரத்தில் இருக்காங்க. அப்புறம் ப்ரோப்டின் நாக் அப்படி ரொம்ப ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்காங்க. அது மாதிரி ஒரு 4 தீவுகளுக்கு போகிறாரு. இட்ஸ் அவுட்வேர்ட்லி இட் சீம்ஸ் எ சைல்டு ஸ்டோரி. வெளிப்புறமாக பார்க்கும்போது அது குழந்தைகளுக்காக கதை இருந்தாலும் ஜொனாதன் ஸ்விஃப்ட் ஒரு பெரிய சாட்டையர் அப்படிங்கிறாங்க. இது அப்போ உள்ள பாலிட்டிஷியன்ஸை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அ கிரேட் சாட்டையர். அது ரொம்ப டீப்பாக படித்தா புரியும். கிளாரிஸா பை சாமுவல் ரிச்சர்ட்சன். கிளாரிஸாங்கிறது ஒரு வேலைக்கார பொண்ணு. ஒரு பணக்கார பொண்ணு ஆள்கிட்ட வேலை பார்க்குறா. அவள் சேஸ்டிட்டினா தனது கற்புக்காக ஷி வாஸ் ரிவார்டட். கிளாரிஸா ஆர் த சேஸ்டிட்டி ரிவார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் அது நினைக்கிறேன், சாமுவல் ரிச்சர்ட்சன். அதாவது நாவல்னு சொன்னால் 4 வீல்ஸ் ஆஃப் த நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாவலுடைய 4 வீல்ஸ் யாருன்னா ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன். ஐ ரிப்பீட், ஹூ ஆர் த 4 வீல்ஸ் ஆஃப் த நாவல்? ஒரு நாவல் என்பதை ஒரு வேனுக்கோ காருக்கோ ஒப்பிட்டா அது என்னென்ன இருக்குமா, அதில் என்னென்ன இருக்குமா, 4 வீல் யாருன்னா ரிச்சர்ட்சன், ஃபீல்டிங், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன். ஐ ரிப்பீட், சாமுவல் ரிச்சர்ட்சன், ஹென்ரி ஃபீல்டிங், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன். டாம் ஜோன்ஸோடைய ஹென்ரி ஃபீல்டிங். இது ஒரு பிக்கரஸ்க் நாவல். டாம் ஜோன்ஸ் ஆரம்பத்தில் பார்த்தா ஒரு ரவுடி மாதிரி இருப்பான், உமனைசராக இருப்பான். ஆனால் அவள் கடைசியில் சோஃபியாவை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். எவ்வளவோ பெண்களை சந்தித்தாலும் ஃபைனலி ஹி மேரிஸ் டாம் ஜோன்ஸ். அவனுடைய மாரல் கேரக்டர் டெவலப்மெண்ட்டை காட்டுறாங்க. பிக்கரூன் அப்படின்னா ரவுடின்னு அர்த்தம். இட் ட்ரேசஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் டாம் ஜோன்ஸ். அது பிக்கரஸ்க் நாவல். பிக்கரூன் அப்படின்னா ரோகுன்னு அர்த்தம். த லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் ட்ரிஸ்டம் ஷாண்டி பை லாரன்ஸ் ஸ்டர்ன். அது ஜென்டில்மேன் அப்படிங்கிறது லாரன்ஸ் ஸ்டர்ன். இது 4 அதான் அந்த 4 வீல்ஸ் ஆஃப் த நாவலில் அந்த 3 பேர் வர்றாங்க. இதில் யார்? ஹென்ரி ஃபீல்டிங், ரிச்சர்ட்சன், ஸ்மாலட் அண்ட் ஸ்டர்ன். ஸ்மாலட்டை மட்டும் விட்டாங்க. இப்போ எம்மா பை ஜேன் ஆஸ்டின். இப்போ எம்மா இதோடைய மெயின் கேரக்டர், ப்ரொட்டகானிஸ்ட்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த ஆண்களையும் வெறுத்துட்டு, ஆனால் அவன் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாவளா, ஒரு கல்யாணம் அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆனால் ஃபைனலி மீட்ஸ் எ பர்சன் அண்ட் மேரிஸ் ஹிம். அதான் எம்மா. ஜேன் ஆஸ்டினுடைய மற்ற நாவலும் படிக்கணும். இப்போ நீங்கள் டிஆர்பிக்கு இப்போ சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. முன்னாடி எம்மா இருந்துச்சு. எம்மா, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி, ப்ரைட் அண்ட் ப்ரிஜூடிஸ், மேன்ஸ்ஃபீல்ட் ஃபார். ஜேன் ஆஸ்டின் நாவல்லாம் ரொம்ப ஒரு பிரபலமான நாவல்களால் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஜேன் ஆஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 or more families in a middle class society. 2 அல்லது 3 குடும்பங்கள் ஒரு மத்திய தர வர்க்கத்தில் உள்ள குடும்பங்கள் இருந்தால் போதும், அதை வச்சு நான் நாவல் எழுதிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 or more families in a middle class society is enough for me to write a novel. by எம்மா, ஜேன் ஆஸ்டின். ஃப்ராங்கன்ஸ்டைன், இவர் ஒரு ஹாரர் நாவல், காத்திக் நாவல்னு சொல்லுவாங்க. இவர் மேரி ஷெல்லி. இது கோல்ரிட்ஜுடைய மனைவினான்னு தெரியல. ஃப்ராங்கன்ஸ்டைன் மேரி ஷெல்லி காத்திக் நாவலிஸ்ட். அதாவது அதில் பேய், இதெல்லாம் ஹாரர், டெரர்லாம் வரும். நைட்மேர் அபே, இது நான் கேள்விப்பட்டதில் ரிட்டன் பை தாமஸ் லவ் பீகாக். த நெரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் காட் பீம் ஆஃப் நான்டெக்கெட் ரிட்டன் பை எட்கர் அலன் போ. எட்கர் அலன் போனால் தெரியும், அவர் இந்த பேய் அதை பற்றிலாம் எழுதுவார். ஆனால் இதை நான் இந்த நெரேட்டிவ் ஆஃப் ஆர்தர் காட் அண்ட் பீம் ஆஃப் நான்டெக்கெட் இதை நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் எழுதுன ரேவன், ஒன்ஸ் மோர், இந்த மாதிரி போயம். ஒன்ஸ் மோரும் நெவர் சே நெவர் அகெயின், அது ஒரு காகம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் படிச்சிருக்கேன். இதை படித்ததில்லை. சிபில் பை பெஞ்சமின் டிஸ்ரேலி, இது என்ன நாவல்னு தெரியல. ஜேனையருடைய சார்லட்டி பிராண்டி. சார்லட்டி பிராண்டி எழுதிய ஜேன் ஐயர். இதில் ஒரு வீடு நெருப்பு பிடிச்சி போயிடும். ஜேன் ஐயர் ஒரு ஆர்ஃபன் மாதிரி இருப்பாங்க. அந்த கதை நான் எப்போயோ படிச்சிருக்கேன்.
Wuthering Heights வந்து ஃபேமஸ் லவ் ஸ்டோரி ஆஃப் ரிட்டன் பை எமிலி பிளாண்ட். எமிலி பிளாண்ட் இது எழுதின ஒரே ஒரு நாவல் தான். பட் இட் டுக் ஹியர் டு கிரேட் ஹைட்ஸ். அந்த நாவலுக்கு ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு நாவலாக, ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, இப்போயும் படித்தா இன்ட்ரெஸ்டான நாவல் வந்து Wuthering Heights. அது பல முறை அதை திரைப்படமாக எடுத்திருக்காங்க. இட் ஸ்டில் வந்து இட் அட்ராக்ட்ஸ் த பீப்புள். நம்மளே அதை எடுத்து படித்தா கூட அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அதில் வந்து அந்த ரூமில் இருக்கும்போது ஒரு கை அமானுஷ்யமாக ஒரு கை நீண்டு அந்த டைரி படிக்கிறவனே அப்படியே இருக்கும். அது வந்து ஒரு தற்கால திரைப்படங்களுக்கு ஏற்ற ஒரு ஹாரர் மூவிக்கு ஏற்றது Wuthering Heights. Vanity Fair, வில்லியம் தேக்கரை, டேவிட் காப்பர்ஃபீல்ட், சார்லஸ் டிக்கன்ஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்கார்லட் லெட்டர் பை நத்தானியல் ஹாத்தான். ஸ்கார்லட் லெட்டர்னால் ஒரு பொண்ணு வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வந்து பிறந்துருவாள். அதுக்காக அவளுடைய முதுகில் வந்து பெரிசாக ஏ அப்படின்னு ஒரு எழுத்தை மாட்டியிருப்பாங்க. அதுதான் ஸ்கார்லட் லெட்டர். ஸ்கார்லட் லெட்டர்னால் ஒரு மாதிரி சிவப்பு கலர். இது வந்து நத்தானியல் ஹாத்தான் எழுதியிருக்காங்க. அந்த பொண்ணு பேர் பேர்ல். ஹெஸ்டர் பிரைன், இந்த மாதிரி அந்த நாவல் ஹீரோயின் பேர் ஹெஸ்டர் பிரைன். அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நாவல் தான். மாபி டிக், ஹெர்மன் மெல்விலி. இது வந்து ஒரு எப்பிக்காக நாவல். அது புத்தா பெருசுக்கு இருக்கும். அது படிக்கிறதே கஷ்டம். அது நோட்ஸ் தான் படிக்கலாம். மாபி டிக்னா ஒரு மீனுடைய பேர். அது ஒரு வேல். அது மிகப்பெரிய ஒரு ஸ்பாம் வேலை. அது ஒரு வேல், திமிங்கிலம். அது எல்லாரையும் கடித்து எல்லாரையும் கொன்னுடும். கடைசியாக எல்லாரையும் கொண்டுட்டு அது மட்டும்தான் இருக்கும். அது வந்து ஏதோ ஒரு சைக்காலஜிக்கலாக அதில் இருக்குது. அது என்னன்னு தெரில. மிடில் மார்ச் பை ஜார்ஜ் எலியட். மிடில் மார்ச்சுங்கிறது எல்லோரும் படிச்சிருப்பாங்க. எம்ஏல இருந்துச்சு. பிஸ்னஸ் ஃபேமிலியை பற்றி ஒரு 3 Men in a Boat பை ஜெரம் கே ஜெரோம். இது வந்து ஒரு ஃபன்னி நாவலாக இருக்கும். ஒரு 3 பேர் வந்து போட்டில் போவாங்க. அந்த பேக் பண்ணுவாங்க. அந்த மூட்டையில் எல்லாத்தையும் வைப்பாங்க. திருப்பியும் அதை அவுத்து அதில் பேஸ்ட் இருக்காது. திருப்பியும் அது ஒரு காமெடியாக இருக்கும். ரீசஸ் பை ஜேம்ஸ் ஜாய்ஸி. அது வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். ரெயின்போ பை டிஹெச் லாரன்ஸ். இதை நீங்கள் நல்லா படித்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. இதை நல்லா படித்து பாருங்கள். Pilgrim's Progress, Robinson Crusoe, Gulliver's Travels, Clarissa, Tom Jones, Life and Opinions of Tristram Shandy, Emma, Frankenstein, Nightmare Abbey, Narrative of Arthur Gordon Pym Beckett, Sybil, Jane Eyre, Wuthering Heights, Vanity Fair, David Copperfield. ஸ்கார்லட் லெட்டர். ஸ்கார்லட் லெட்டர்னால் ஏன்னு எழுதியிருக்கும் பெருசாக. அந்த பொண்ணுடைய முதுகில் ஏன்னு போட்டிருப்பாங்க. ஹெஸ்டர் பிரைன் அப்படிங்கிறவர் ஒரு பாதிரியாரோட பழகி ஒரு முறை தவறி ஒரு குழந்தை பிறந்துடும். அதை சொல்கிறாங்க. மாபி டிக் சினேமா ஆஃப் எ ஷிப். பெக்வார்ட், கால் மீ அஹப் அப்படின்னு ஒரு புது பல முறை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. கால் மீ அஹப். எந்த நாவல் ஃபேமஸான நாவல் இந்த வார்த்தையில் ஆரம்பிக்குதுன்னா மாபி டிக் written by Herman Melville. Middle March, 3 Men in a Boat, Reasons, Rainbow வந்து டிஹெச் லாரன்ஸ் நாவல். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.